இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 116 சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். சங்கீதக்காரன் ஆண்டுடைய உதவிகளுக்காக அவருக்கு நான் என்ன கொடுக்க முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அப்படின்னா என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை ரட்சித்தாரு, ஆத்மார்த்தமா நான் அவரை ஆராதிப்பேன் அப்படின்னு தன்னை அர்ப்பணிக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்திருக்கிறோம். 52 ஞாயிற்றுக்கிழமை. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்துல 52 வாரமும் தவறாமல் நீங்கள் ஆலயத்திற்கு சென்றிருக்கிறீர்களா? ஒவ்வொரு வாரமும் உங்களை கண்மணி போல் பாதுகாத்து உங்க தேவைகளெல்லாம் சந்திச்சு உங்க குடும்பங்களெல்லாம் வேலியடைத்து பாதுகாத்து உங்க ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்தாரே, அவருக்கு நீங்க நன்றி உள்ளவர்களாய் இந்த ஆண்டிலே வாழ்ந்திருக்கிறீர்களா? பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் ஆலயத்துல அவருக்கு முன்பாக நீங்க முழங்கால் படியிட்டு அவரை ஸ்தோத்தரித்திருக்கிறீர்களா? உண்மையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாக தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே, இது ஆராதனை நாள் என்று அறிந்த உடனே உங்க இருதயம் சந்தோஷப்பட்டதா? கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை நீங்க பெருசா நினைச்சிருக்கீங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாரோடு ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஆவிக்குரிய அந்த குடும்பத்தோடு இணைந்து ஆராதிப்பதை நீங்க அதிக முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறீர்களா? நீங்க ஏக்கத்தோடு போகும்போதெல்லாம், எதிர்பார்ப்போடு போகும்போதெல்லாம், கண்ணீரோடு போகும்போதெல்லாம், வருத்தத்தோடு போகும்போதெல்லாம் உங்கள் பாரங்களை உங்களை விட்டு அகற்றி உங்களோடு தெளிவாக தம்முடைய அன்பின் வார்த்தைகளை பேசி உங்க காயங்களை ஆற்றின அந்த கர்த்தருக்கு நீங்க உண்மையிலேயே இந்த வருஷ கடைசியில உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கிறவர்களாய் இருக்கிறீர்களா? எண்ணத்தை செலுத்துவேன். அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக கொஞ்சம் காணிக்கை கொடுத்தா போதுமா? சில நற்கிரியைகளை செய்தால் போதுமா? சில தியாகங்களை செய்தால் போதுமா? இல்லைங்க, உங்களையே அர்ப்பணிக்கணுங்கிறதான் ஆண்டுடைய எதிர்பார்ப்பு. உங்க குடும்பமா நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த வருஷ கடைசியில தேவன் எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிப்பீர்களா? உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆண்டவருக்கே ஆராதனை செய்ய எக்காரணம் கொண்டும் ஆராதனையை தவற விடாமல் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவருக்கு ஆராதனை செய்து அவர் செய்த உதவிகளை நினைத்து உபகாரங்களுக்கு நன்றி செலுத்தி உண்மையாய் அர்ப்பணிக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதை உண்மையா செய்யுங்க. உங்களையும் உங்க ஆராதனையும் கர்த்தர் அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். தகப்பனே, உண்மையாய் ஆராதித்து உம்முடைய அங்கீகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.